இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டி தொடர்பில் தான் அதிகமானவர்கள் சமூக ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் விட சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்தியாவும் பாகிஸ்தானும் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஐசிசி ஆசிய கிண்ணம் என்று சொல்லி ஏதாவது போட்டிகள் நடந்தால் மட்டும்தான் இரண்டு அணிகளும் விளையாடுவது வழமையானதாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு அணிகளும் இன்று இன்னும் ஒரு தடவை முட்டி மோத போகின்றன. இந்த முட்டி மோத போகின்ற இந்த ஆட்டங்கள் எவ்வாறு அமைய போகிறது என்பதுதான் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு. அந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம் ரிஸ்வான் இல்லை, பாபர் அசாம் இல்லை, ஸ்டார் பிளேயர்ஸ். அதே போன்று இந்த பக்கம் ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லை. இவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் டிராப் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புள்ளி விவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, என்ன சொல்கின்றன என்பதுதான் இந்த காணொலியினுடைய விடயம். இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 13 2020 போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றன. 13 2020 போட்டிகளிலே விளையாடி இருக்கின்ற போது இந்தியா 10 போட்டிகளிலே வென்றிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 3 போட்டிகளிலே பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக விளையாடப்பட்டிருக்கின்ற போட்டிகளில் 3 போட்டிகளிலே வென்றிருக்கிறது. அந்த 3லே 2 துபாய் மைதானத்திலே இந்தியாவை பாகிஸ்தான் வீழ்த்தி இருக்கிறது. அதே துபாய் மைதானத்திலே தான் இன்று இருக்கிறது போட்டி. ஆசிய கிண்ணம் என்று சொல்லி பார்த்தா 1984 ஆண்டு முதற்கொண்டு இடம்பெற்று வருகின்ற இந்த ஆசிய கிண்ண போட்டிகளிலே மொத்தம் 18 தடவைகள் இந்த இரண்டு அணிகளும் விளையாடி இருக்கின்றன. இந்த இரண்டு அணிகளும் விளையாடி இருக்கின்ற போட்டிகளிலே 10 தடவைகள் இந்தியா வென்றிருக்கிறது, 6 தடவைகள் பாகிஸ்தான் வென்றிருக்கிறது, 2 தடவைகள் முடிவற்ற நிலையில் போட்டிகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆக மொத்தத்தில் 2 ஸ்டாட்ஸும் இந்தியா தான் அதிகமாக வென்றிருக்கிறது என்பதை எங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றன. இது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்தமான ஆசிய கிண்ணம் ட்ரோபீஸ் யாரிடம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் 16 ஆசிய கிண்ணங்களிலே 8 இந்தியாவிடமும் 6 இலங்கையிடமும் 2 பாகிஸ்தானிடமும் இருக்கின்றன. இந்த துபாய் மைதானம் 6க்கு சாதகமானது என்று சொல்லி பார்த்தால் துபாய் மைதானத்திலே 50க்கு மேற்பட்ட 2020 போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதிலே பங்களாதேஷ் அணி நேற்று பெற்றுக் கொண்டதே 139 ஓட்டங்கள். இந்த 139 ஓட்டங்கள் தான் இந்த துபாய் மைதானத்தினுடைய சராசரி ஓட்ட எண்ணிக்கையாக இருக்கிறது. IPL போட்டிகள் எல்லாம் அங்கே நடக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், 150 கடந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொண்டாலே அது ஒரு டஃப்பான ஒரு ஸ்கோராகத்தான் பார்க்கப்படும். அப்படித்தான் இந்த துபாய் மைதானம் இருக்கிறது. ஆனால் நவீன கால கிரிக்கெட் பரிணாம வளர்ச்சியிலே இப்போது ஓட்ட எண்ணிக்கை என்பது சரமாரியாக துபாய் மைதானத்திலும் குவிக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த துபாய் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மைதானமாகத்தான் எங்கள் எல்லோராலும் அறியப்பட்டிருக்கிறது. இந்த துபாய் மைதானத்தில் மொத்தம் 112 ஆட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 2020 போட்டிகள். இதிலே முதலில் துடுப்படுத்தாடி இருக்கின்ற அணி 52 தடவைகளும், இரண்டாவதாக துடுப்படுத்தாடி இருக்கின்ற அணி 59 தடவைகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன. டொஸ்ஸை வெற்றி பெற்றிருக்கின்ற அணி அதிகமாக 53 போட்டிகளிலே வென்றிருக்கிறது. டொஸ்ஸை தோற்றிருக்கின்ற அணி 40 போட்டிகளிலே வென்றிருக்கிறது. அவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் சொல்லி பார்த்தால் 139ஆக இந்த துபாய் மைதானத்தில் இருக்கிறது. ஆகவே முதலில் துடுப்படுத்தாடுவது சாதகம், இரண்டாவதாக துடுப்படுத்தாடுவது சாதகம். டாஸ் வெற்றி அது இது எதுவும் இங்கே பெருமளவிலே வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. 2 முக்கிய வீரர்களுடைய கருத்துக்கள் இன்றைய நாளிலே வெளிவந்திருக்கின்றன. மற்ற விடயங்களை உங்களுக்கு ஏனைய காணொலிகளிலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த 2 விடயங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய கருத்து நோக்கத்தக்கதாக இருக்கிறது. அவர் ஏற்கனவே அப்ரார் அகமட்டை முன்னர் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய பந்து வீச்சை இந்தியா எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது என்று சொல்லி பார்க்க ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்று ரவிச்சந்திரன் அஸ்வின் தொடர்பான கருத்து ஒன்று வந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்கிறது போட்டியை வெற்றி கொள்வதற்கு. என்ன, அஸ்வின் பாகிஸ்தான் வெற்றி பெற போகிறது என்று சொல்லிவிட்டாரா என்று சொல்லி நீங்கள் அதகலப்படாதீர்கள். அவர் சொல்கிறார், சாயிம் அயூப் அவருடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், அதே போன்று நம்பர் 3 வருகின்ற முகமது ஹாரிஸ், இவர்கள் இருவரும் சிறப்பாக செயற்படுவார்களாக இருந்தால் பாகிஸ்தான் போட்டியை வெல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இதே நேரத்தில் முகமது யூசுப் இருக்கிறாரே, யூசுப் ஜோஹானா என்று சொல்லி முன்னர் அறியப்பட்டவர், பின்னர் அவர் முகமது யூசுப் என்று சொல்லி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நாமம். அவர் சொல்கிறார், இன்று ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க வேண்டும் பாகிஸ்தான். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஷஹின் ஷா அஃப்ரிடியையும் முகமது
ஹாரிஸ் ரவுஃபையும் அணியிலே இடைநிறுத்த வேண்டும். ஏனென்றால் ஷஹீன் ஷா அஃப்ரிடிக்கும் ஹாரிஸ் ரவுஃபுக்கும் ஏற்ற விதத்திலே தான் இந்தியா தயார்படுத்திக் கொண்டு வருவார்கள். நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்து அவர்களுடைய ஒரு மென்டல் கேம் ஒன்று இன்று பிளே பண்ண வேண்டும், இருவரையும் அணியில் பிளேயிங் லெவனிலே சேர்க்காது விட வேண்டும் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். மறுபுறத்திலே மிஸ்ரவுலுக்கும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், 2 விக்கெட்டுகள் போனால் இந்தியாவை தூக்கி நிறுத்துவதற்கு வருவாரே விராட் கோலி. இப்போது விராட் கோலி இல்லை. விராட் கோலி இல்லாத நிலையில் விரைவாக 2 விக்கெட்டுகள் இழக்கப்படுமாக இருந்தால் இந்தியா ஒரு அழுத்தத்தை சந்திக்கும். விராட் கோலி போன்ற ஒருவர் இந்தியாவிற்கு இல்லாதது துடுப்பாட்ட பலவீனமாகத்தான் பார்க்கப்படும். ஆகவே அதனை பாகிஸ்தான் சரியாக பயன்படுத்தமாக இருந்தால் வெற்றிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி மிஸ்ரா உல்லக் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இப்படி பலரும் பலவிதமாக சொல்கிறார்கள். 2 அணிகளும் விளையாடி இருந்த முதலாவது போட்டியை நாங்கள் அவதானித்து பார்த்தால் ஓமான் அணிக்கு எதிராக பாகிஸ்தான் 93 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போன்று இந்தியாவை பொறுத்தவரையில் இவர்கள் மிக சிறப்பாக இவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவர்களும் கூட 93 பந்துகள் மீதம் இருக்க அவர்கள் போட்டியிலே வெற்றி பெற்றார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஒரு அணி 93 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது, இன்னும் ஒரு அணி 93 பந்துகள் மீதம் இருக்க வெற்றி பெற்றிருக்கிறது. 2 பலம் பொருந்திய அணிகள் இன்றைய நாளிலே விளையாட போகின்றன என்பது கவனிக்கத்தக்கது. ஆகவே இந்த போட்டி எவ்வாறு இருக்கும் என்கின்ற விவரங்களை உங்களுக்கு அவ்வப்போது நான் பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கிறேன். இன்று இலங்கை இந்திய நேரப்படி 8 மணிக்கு போட்டி ஆரம்பமானதற்கு பின்னர் அது தொடர்பான விவரங்களோடு சந்திக்கலாம். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.